10/10 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் மெயினாக. செம ட்ரீட்டாக இருக்கும் ப்ரோ, வயிறு வலிச்சு வச்சு எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல். உங்கள் சுதாகர். ஸோ இன்றைக்கி எந்த படத்துக்கு ரிவ்யூ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சிஸ் டைரக்ஷனில் வடிவேல் சார் சுந்தர்சி காம்போவில் கேங்கஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ கேட்க மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்க வந்திருக்கோம். ஸோ படம் எப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. படம் சூப்பராக இருக்குது, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா அது ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. என்னன்னா நான் தனியாக வந்துட்டு ஆக்சுவலி ஃபேமிலி கூப்பிட்டு வந்திருக்கலாம், பட் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். வடிவேல் காமெடிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சுந்தர்சி இது மெயினாக வந்து அந்த பணத்தை பற்றி எடுத்ததுனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. கண்டிப்பாக வரும். தாரம் 10/10 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் மெயினாக. நல்லா இருக்கு பிரதர், வடிவேலு காமெடி நல்லா இருக்கு. கம்பேக்னு சொல்லலாம் பிரதர். புரியலைங்க பிரதர், ரெண்டுமே நல்லா இருக்கு பிரதர். கொஞ்சம் கதையும் வருது. என்ஜாய் பண்ணலாம் படம் பார்த்தா. நல்லா இருக்கு, அதான் பழைய மாதிரி ட்ரை பண்ணுறாரு, நல்லா இருக்கு. பழைய அப்படியே சேம் அப்படியே இருக்கு. நல்லா இருந்துச்சு. காமெடி சீன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, நல்லா பொழுதுபோக்காக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாம் நல்லாவே நல்லா இருந்துச்சு. நல்லா கம்பேக் நல்லா இருக்கு. வடிவேல் காமெடி சீன் நல்லா இருக்கு. ரொம்ப செகண்ட் ஹாஃப் சூப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஹிட் தான். ட்ரீட் படம் எனக்கு கொஞ்சம் சுந்தர்சி படத்தில் கொஞ்சம் சுமார் தான் பிரதர். ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சில இடத்துல கிரிஞ்சாக தான் போகுது. பட் சுந்தர்சி படத்தில் நாங்கள் அதை எதிர்பார்க்கல. இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது படம் பார்க்குறப்பயே. காமெடியெலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுது. அது செகண்ட் ஹாஃபில் வந்து தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம அவரை குறை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள்லாம் இல்லை. மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு ஜாலியாக ஒரு படத்தை பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் சம்மருக்கான படம் இது இல்லை. வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 15 வருஷம் கழித்து இவங்க 2 பேர் சேர்றாங்கன்னா அது வேறு மாதிரி தான் இருக்கணும். பட்டு அந்த மாதிரி இல்லை, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸ்டோரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் காமெடி அந்த அளவுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம அந்த வெடின்னு ஒரு படம் வந்துச்சு விஷால்து, அந்த ஸ்டைலில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதே மாதிரி ஸ்கூலுக்கு வருவார், அது ஒரு மாதிரி காமெடி நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதுலேயும் அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் தான் கதை சொல்லிக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து சாங்கு, இந்த படத்தில் சாங்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா ஒரு சாங் கூட கேட்சியாக இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா சுந்தர்சி படத்தில் ஏதோ ஒரு சாங்காவது, ஏதோ ஒரு ஐட்டம் சாங்காவது கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். பட் இது அதில் கூட இல்லை. அதுவும் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க, பட் அதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. ஐட்டம் சாங்கு ஐட்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான் பார்த்து. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அதுவும் அந்த கடைசி 20 நிமிஷம் தான் அது கொஞ்சம் கலவையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. எல்லோரும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. வடிவேலு ஒரு கெட்ட போட்டு வருவார், அது வேறு லெவலில் இருக்குது. அது நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவார். வடிவேலு கம்பேக் கிடைக்கும். அவர் எப்பயுமே கம்பேக்கில் தான் இருக்கார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சுந்தர்சிக்கு தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. இந்த படம் அவர் கம்பேக் இல்லை, ஆனால் வடிவேலுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஒரு ½ அன் ஹவர் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணா, காமெடியாக இருக்கு. வடிவேல் காமெடி பரவாயில்ல. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருக்கு. கம்பேக்னு சொல்ல முடியாது சார். சொல்லலாம், நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஒரு ஓகே. சுந்தர்சி வடிவேல் சார் அந்த காம்போ எப்படி சார்? நல்லா இருக்கு, காமெடியாக போகுது. என்னைக்கு ரேட்டிங் என்ன தரலாம்? கொடுக்கலாண்ணா, 5 கொடுக்கலாம். நல்லா தான் சார். பிடிச்ச சீன் என்ன உங்களுக்கு? எல்லாமே நல்லா தான் சார். சார் படம் சூரன் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லி? விஷால் பாம்பு வந்துச்சு, அது கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. சுந்தர்சி வேணும்னு அவர் செதுக்கிருக்காப்புல விஷால் வச்சு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வேற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் பார்ட் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. கம்பேக் சீனா தான மாதிரி தான் கம்பேக்.
நல்லா வந்திருக்கு பரவாயில்ல. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? யாருங்க ஹீரோயின் ஹீரோயின் கேத்ரின் தெரசா வாணி போது திடீர்னு வந்தாங்க திடீர்னு போயிட்டாங்க பாவம். நல்லா இருந்துச்சு ஆனால் கொடுத்து காசு வரல பண்ணா சூப்பர் ஒர்த் ப்ரோ பயங்கரமா இருக்கு. பார்க்கலாம். 3 டைம் ஆகும். வடிவேல் சார் கம்பேக் ஓகே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குங்க ப்ரோ. வடிவேல் சாருக்கு இது கம்பேக். கம்பேக் ப்ரோ, கம்பேக். உங்களுக்கு படத்துல பிடிச்ச சீன் எல்லாமே பிடிச்சது ப்ரோ. ஃபன்னு தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? செகண்ட் இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்து, அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் செமையாக இருக்குது. செம ஃபன்னுங்க ப்ரோ. ரெண்டு பேரும் காம்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் 2 பேரும் சேர்ந்தாவே செம காமெடியாக இருக்கும். வடிவேல் சார் நிறைய வேஷம் போட்டுருக்காரு. ஆமா. இதுல உங்களுக்கு பிடிச்ச வேஷம் என்ன சொல்லுங்க? லேடிஸ் அந்த வயசானவங்க அந்த பாட்டி மாதிரி கெட்ட சூப்பராக இருந்தது ப்ரோ. கடைசி ஓப்பனிங் லீடு கொடுத்துறாங்க. இல்லைங்க ப்ரோ, அது அப்படியே முடிச்சிட்டாங்க. ஃபேமிலிக்கு இது ட்ரீட் ஆகும். செம ட்ரீட்டாக இருக்குங்க ப்ரோ. வயிறு வலிச்சு வச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணி இது செம என்ஜாய் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுவீங்க படத்துல? சார் எல்லாமே பிடிச்சது. ஓப்பனிங்லேருந்து ஓப்பனே அவர் தான். ஓப்பனிங் பண்ணாவே அவர் தான் வர்றாரு. ஃபன்னு வடிவேல் சார் வந்து இது வந்து கம்பேக்கா இருக்கு. கம்பேக் ப்ரோ. மறுபடியும் இது கம்பேர் பண்றப்போ எது நல்லா இருந்துச்சு? அதுவே ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸே பண்ணாங்க. பட்டு அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஆவரேஜ் தான். எனக்கு அந்த படம் நல்லா இருந்துச்சு. அது மேபி ஒர்க் அவுட் ஆகும். பட் நம்ம அதை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய அளவு இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்கும். கதையே செகண்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன கதை போகுது, எதுக்கு ஸ்கூலுக்குள்ளே வந்தாங்க, அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் கதையை கொண்டு வர்றாங்க. அங்கங்க இருக்கா இல்ல எல்லாமே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காரு? இல்லை, எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக கிரிஞ்சாக இருக்குது. அந்த காமெடி ஃபுல்லாக கிரிஞ்சாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகி அவ்வளோதான். 10க்கு 8.5 அந்த மாதிரி. மீதி 1.9 அது ஒர்க் அவுட் ஆகாதனால கதை ஒர்க் அவுட் ஆகலாம். போட்டுறாங்க. ஹீரோயின் போட்டாங்க வராங்களா? 2 ஹீரோயின் வராங்க. அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஹீரோயின் வருவாங்க. கரண் லோரி சுந்தர்சி படத்தில் ஃப்ளாஷ்பேக்கு ஹீரோயின் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அரண்மனை படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதுக்காக வச்சுருப்பாங்கன்னு தெரியும். அது நீங்கள் அந்த வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும். இதுதான் நடக்க போகுது, அடுத்தது இவர் இதுதான் பண்ண போகிறார் அப்படின்னு தெரிஞ்சிடும். கேங்கர்ஸ்னு வச்சிருக்காங்க படத்தோட பேரு. அது எதனால கேங்கர்ஸ் வச்சிருக்காங்கன்னு நம்ம படத்துல அந்த மணி ஈஸ்ட் மாதிரி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். மணி ஈஸ்ட்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, அதில் ஃபுல்லாக கேங்கா. அதான் ப்ரொஃபஸர் அவர் ஒரு கேங் வச்சு பண்ணுவார்ல, அது மாதிரி இது ஒரு கேங். அவ்வளோதான். அதனால கேங்ஸ்டர்னு வைக்கிறது பதிலாக அதுலேயும் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து ஏன்டா கேங்ஸ்டர்னு ஒரு வார்த்தை இருக்குதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதை தான் ஏற்கனவே இருக்குது, நம்ம கேங்கன்னு வைப்பான்னு சொல்லிட்டு தான் வைப்பாங்க. இந்த டீம் பேரே அதை தான் வைப்பாங்க. நல்லா இருக்குது. தேங்க்யூ.